Hi guys, welcome back to Roddy Baby channel. So இந்த வீடியோல என்ன பார்க்க போற பாத்தீங்கன்னா top 5 we can able defeated the character in Kurama. அதாவது நம்ம குராமாவையே தோக்கடிக்க முடியும்ன்ற ஒரு top 5 கேரக்டரை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். So ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போறேன்றதுனால ஒரே ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஒரே ஒரு லைக்கால தான் அடுத்த ஒரு வீடியோ போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். So அதனால ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராமோட பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அதையும் மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியற நேம போட்டு அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஊத்தி வச்சிருக்கேன், அதுல போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அனிமி டவுட்ஸ் எது இருந்தாலுமே அதுல வந்து கேளுங்க, கன்ஃபார்ம் ரிப்ளை கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்ம லிஸ்டிங்குள்ள போறதுக்கு முன்னாடி குராமா கிட்ட என்னென்ன பவர்ஸ் அண்ட் எபிலிட்டி இருக்குன்றத பாத்துறலாம். நம்ம குராமா கிட்ட சாக்கரா மேனிபுலேஷன், சிக்ஸ் பேத் அண்ட் பிஜி பாம். சோ இதெல்லாம் நம்ம குராமா கிட்ட இருக்கு. நம்ம குராமாவோட சாக்கரா பத்திலாம் சொல்லவே தேவையில்ல, அது ஏகப்பட்டது இருக்கு. நம்ம குராமாவோட ஃபுல் லைஃப் ஸ்டோரி வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா குராமான்றத கமெண்ட் பண்ணுங்க, ஒரு வீடியோ போட்டுடலாம். சோ இப்ப லிஸ்டிங்குள்ள போலாமா? சோ 5th பிளேஸ்ல இருக்கிறது மாதரா. நம்ம மாதரா தான் அஷிராமா காலத்துல குராமாவை கண்ட்ரோல எடுத்து அஷிராமா கூட சண்டை போறதுக்கு வந்திருப்பாரு. சோ நம்ம மாதரா கிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு பாத்துருவோமா? நம்ம மாதரா கிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷரிங்கான், சுசோனோ, சாக்கரா அப்சர்வேஷன், கிராவிடேஷனல் கண்ட்ரோல் அண்ட் சமனிங். அது மட்டும் இல்லாத டிமானிக் ஸ்டாச்சு, வுட் ரிலீஸ் போன்ற ஏகப்பட்ட நிஞ்சுட்ஸ்ல தேர்வி பெற்றவர் தான் நம்ம மாதரா. என்னதான் இவ்வளவு பவர்ஸ் இருந்தாலுமே நம்ம மாதரா குராமாவை தோக்கடிக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டா அது டவுட் தான். ஏன்னா நம்ம குராமா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்றத நருட்டோ சீரியஸ்லயே சொல்லியிருப்பாங்க. நம்ம மாதராவால குராமாவை தோக்கடிக்க முடியும்னா ஷரிங்கானால நம்ம குராமாவை கண்ட்ரோல்ல எடுத்தா மட்டும் தான் முடியும். நம்ம மாதரா கண்ட்ரோல்ல எடுக்கிறது மட்டும் இல்லாத அது கூட வச்சு சண்டையும் போட முடியும். அதனால மாதராக்கு தான் அதிக பெனிஃபிட். சோ இதுல போட்டின்னு வந்துச்சுன்னா மாதரா ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ 4th பிளேஸ்ல இருக்கிறது ஹஷிராமா செஞ்சு. நம்ம ஹஷிராமா கிட்ட என்னென்ன ஜுட்ஸ் இருக்குன்னு பாத்துருவோமா? நம்ம ஹஷிராமா கிட்ட என்னென்ன ஜுட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜென்ட், சேஜ் ஆர்ட், வுட் ரிலீஸ், வுட் டிராகன் ஜுட்ஸு, டீப் ஃபாரஸ்ட் எமர்ஜென்சி, 1000 அண்ட் புத்தா, வுட் க்ளோன் ஜுட்ஸு. சோ அது மட்டும் இல்லாத சேஜ் மூடு, நேச்சுரல் சக்கரா, நேச்சுரல் அண்ட் இங் அண்ட் யங் ரிலீஸ் போன்ற ஏகப்பட்ட ஜுட்ஸும் நம்ம அஷிராமாக்கு தெரியும். நம்ம அஷிராமா கிட்ட உட்ட பத்திலாம் சொல்லவே தேவையில்ல, அதுலதான் மாஸ்டரும் கூட. சோ இவ்வளவு ஜுட்ஸும் இருந்து நம்ம குராமாவை தோக்கடிக்க முடியுமான்னு கேட்டா முடியும். ஏன்னா நம்ம மாதரா எத்தனை வாட்டி நம்ம அஷிராமா கூட சண்டை போறதுக்கு 9 டெயில் பீஸ்ட கண்ட்ரோல் எடுத்து வந்தாலுமே நம்ம அஷிராமா அதுக்கெல்லாம் கவலைப்படாத 1000 அண்ட் புத்தாவை சமனிங் பண்ணி நாய் மாதிரி தூக்கி இருப்பாரு குராமாவை. சோ என்னதான் ஒரு வகையில உண்மையா இருந்தாலுமே ஆனா குராமா அதோட கண்ட்ரோல்ல இல்ல. நம்ம மாதராவோட கண்ட்ரோல்ல தான் குராமா இருந்ததுனால அந்த இடத்துல முழு பவருமே காட்ட முடியல குராமாவால. அப்படி யாரு கண்ட்ரோல்லயும் இல்லாம அஷிராமா கூட தனியா சண்டை போடுறதுக்கு குராமா மட்டும் வந்துச்சுன்னா நம்ம அஷிராமாவால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா அது டவுட் தான். சோ அது மட்டும் இல்லாத நம்ம அஷிராமா கிட்ட வுட் ரிலீஸ் போன்ற ஏகப்பட்ட ஜுட்ஸு தெரியும். அதனால நம்ம குராமாவை தோக்கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம அஷிராமா கிட்ட. சோ நம்ம அஷிராமா நினைச்சாருன்னா வுட் ரிலீஸ், டீப் ஃபாரஸ்ட் எமர்ஜென்சியை வச்சு குராமாவை லாக் போட்டு 1000 அண்ட் புத்தாவை சமனிங் பண்ணி அதுல அட்டாக் பண்ணலாம். சோ நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம்னா ரியலா அந்த இடத்துல சண்டை நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ 3rd பிளேஸ்ல இருக்கிறது நருட்டோ உசுமாக்கி. சோ நம்ம நருட்டோ கிட்ட என்னென்ன ஜுட்ஸ் இருக்குன்னு பாத்துருவோமா? நம்ம நருட்டோ கிட்ட என்னென்ன ஜுட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரசைங்கான், ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு, சேஜ் மூட். சோ அது மட்டும் இல்லாத வின்ஸ்டைல் ரஷன் ஷூரிகன், சூப்பர் டெயில்டு பீஸ்ட் ரஷன் ஷூரிகன், பிஜு மூட், சமனிங் ஜுட்ஸு. இந்த ஜுட்ஸுலாம் நம்ம நருட்டோ கிட்ட இருக்கு. முக்கியமான ஜுட்ஸு என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு. அது மட்டும் இல்லாத இன்னொரு ஜுட்ஸு இருக்கு, அதை நான் ஸ்கிரீன்ல போறேன், அதை பாருங்க. இதை பாத்துட்டீங்களா? இது நான் சொல்ல விரும்பல, அதனாலதான் நான் ஸ்கிரீன்ல போட்டேன். நம்ம நருட்டோ பத்தி எல்லாருக்குமே தெரியும். நருட்டோக்கோ குராமாக்கோ சண்டை வந்துச்சுன்னா யாரு ஜெயிப்பான்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரியலா நம்ம நருட்டோக்கோ குராமாக்கோ சண்டை வந்துச்சுன்னா நருட்டோ ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம நருட்டோ அன்பிரடிக்டபிள் நிஞ்சா என்ற ஒரு நிக் நேமா வாங்கியிருப்பாரு. ஏன்னா நம்ம நருட்டோ எந்த ஃபைட்லயுமே ஈஸியா தோத்து போனது கிடையாது. எல்லா ஃபைட்லயுமே வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல இருந்தே வந்திருப்பாரு. சோ இப்ப குராமா கூட சண்டை போட்டுன்னு இருக்கிறப்ப நருட்டோ சைட்ல இருந்து யோசிச்சோம்னா 2 க்ளோனை வந்து நம்ம நருட்டோ குராமாக்கு எதிர்க்க அமுச்சு விட்டு பின்னாடி இருந்து ரஷன் சூரியனை வச்சு அடிச்சிருவோம் நம்ம நருட்டோ. அது நருட்டோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. சோ 2nd பிளேஸ்ல இருக்கிறது காகியா ஒட்சுட்சுகி. சோ நம்ம காகியா கிட்ட இருக்கிற ஜுட்ஸு எல்லாம் பாத்துருவோமா? நம்ம காகியா கிட்ட என்னென்ன ஜுட்ஸு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆமினாமிகா, ஸ்பேஸ் டைம் நின்ஜுட்ஸு, ஷிஃப்ட் டைமென்ஷன். அது மட்டும் இல்லாத 80 கார்ட்ஸ், வேக்யூம் அட்டாக், ரினே ஷேரிங்கன், பியாக்குகான் டோஜுட்ஸு, ஏர் அல்டிமேட் அட்டாக், சாக்ரா பெர்செப்ஷன்,
எக்ஸ்பென்சிவ் ட்ரூத் சிங்கிங் ஆர்ப். இந்த ஜுட்சுலாம் நம்ம காகியாக்கு தெரியும். So, நம்ம காகியா நினைச்சாங்கன்னா குராமாவை என்ன வேணா பண்ண முடியும். ஏன் டைமென்ஷன்ல தூக்கி போடலாம், அப்படி இல்லனா ரினே ஷரிங்கனை வச்சு இன்ஃபினிட்டி சுக்கியாமல நம்ம குராமாவை போட முடியும். அதனால நம்ம குராமா ஜெயிக்கிறதுக்கு 20% வாய்ப்பு இருக்குன்னா நம்ம காகியா ஜெயிக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி 2 பேருக்கு போட்டி நடந்துச்சுன்னா குராமா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சோ ஃபைனலி நம்ம லிஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம 60k அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. பாக்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஆகராமா ஒட்சுட்சுகி. சோ நம்ம ஆகராமா கிட்ட என்னென்ன ஜுட்சு இருக்குன்னு பாத்துருவோமா? நம்ம ஆகராமா கிட்ட என்னென்ன ஜுட்சு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரினேகான், 6 path, சேஜ் மூட், த கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் டெக்னிக். சோ இதுதான் நம்ம ஆகராமா கிட்ட இருக்க ஜுட்சு. இன்னும் இருக்கு, நான் சொல்லல. சோ நம்ம ஆகராமா தான் 9 பீஸ்டியே கண்டுபிடிச்சாரு. அதனால 9 பீஸ்ட் கிட்ட என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னு நம்ம ஆகராமாக்கு தெரியும். அதனால ஆகராமாக்கும் குராமாக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான் கைஸ், இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆல் அப்படி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராமோட பேஜா ஃபாலோ பண்ணலனா அதையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நேம் போட்டு, அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், அதுல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோல எதனா தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய்.